நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு சிலிண்டர் ரீஃபில் பண்ணியிருப்போம். அந்த சிலிண்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லை நம்ம ஈஸியாக அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய சிலிண்டரில் இருக்கக்கூடிய வாசரையும் இப்போ நம்ம லீக் ஆகக்கூடிய இந்த சிலிண்டரில் இருக்க வாசரையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த லீக்கேஜ் அரெஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம லீக் ஆகக்கூடிய இருக்க சிலிண்டர்லேருந்து ரெகுலேட்டர் கழட்டி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னர் சைடு வந்து ஒரு ரவுண்டில் இருக்க ஒரு வாசர் இருக்கும். இந்த வாசரையும் நம்ம ஆல்ரெடி பழைய சிலிண்டர் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சிலிண்டர் உள்ள வாசரையும் கலட்டி சேஞ்ச் பண்ணது மூலமா இந்த லீக்கேஜை சரி பண்ணலாம். இப்போது ஒரு சின்ன திருப்புளி அல்லது இண்டிகேட்டர் மூலமாக இந்த வாசரை உள்வாக்கில் இப்படி நம்பி விட்டீங்க அப்படின்னா இந்த வாசர் அழகாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த வாசரை எடுத்துக்கலாம். இந்த வாசர் வந்து ஆல்ரெடி நம்ம கேஸ் ஆஃபீஸில் புதுசாகவும் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட இல்லை, பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வாசரையே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ லீக் ஆகக்கூடிய இந்த வாசர் நம்ம கழட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இன்னர் சைடில் விட்டு நம்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வாசர் வெளியில் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். ஏன்னா லோடர் சிலிண்டரில் வந்து அந்த நாசிலில் வந்து திருப்புளி பட்டுச்சு அப்படின்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு வாசருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இந்த தடிமனாக இருக்கக்கூடிய வாசர் எடுத்து நம்ம லீக் ஆகக்கூடிய இந்த சிலிண்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இது வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அப்படி திருப்பி வச்சு நம்பினீங்க அப்படின்னா கரெக்டாக படிஞ்சிடும். உங்கள் சுண்டு வரல வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது நீட்டாக படிமுனா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உட்காந்துரும். பாருங்கள், இப்போ சூப்பராக உட்காந்துருச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நம்ம பயனுள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணி. நன்றி, வணக்கம்.